அங்கிருந்து வந்திருக்கோம். இந்த திருக்கல்யாணம் கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கிறேன். நினைச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த கல்யாண வைபவம் பார்க்கறதுக்காண்டி ஒவ்வொரு ஆண்டும் சந்தோஷமா நான் வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா கண்டினியூஸா திருக்கல்யாணம் வந்துகிட்டே இருக்கேன். கோவிட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கேன். எல்லா டைமும் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பா நடந்திருக்குது. எல்லாரோட பிரேயர்ஸும் வந்து நிறைவேறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். திருக்கல்யாணத்துக்கு 2வது முறையா வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அமைதியா வந்து தரிசிச்சிருக்கோம் கல்யாணத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மதுரையில் இருக்கோம். இப்போதான் செட்டில் ஆனோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் திருக்கல்யாணம் பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ பக்கத்தில் பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியாக முடிச்சு, எல்லாரும் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மதுரை இது சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பானது. அதில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஒரு வருஷம் வந்தவங்க திரும்ப வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமும் சந்தோஷமும் எல்லாருக்குமே அவசியம் இருக்கும். அதனால இந்த திருவிழா வந்து ரொம்ப எந்த ஊர்ல இல்லாத சிறப்பு மதுரை மீனாட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த மீனாட்சி அம்மன் பட்டத்து அரசியா நாட்ட ஆண்டு, அதுக்கப்புறம் போர்ல சிவபெருமானை வென்று, அதுக்கப்புறம் அவருக்கு மனம் முடிக்கிற நாள் தான் இன்னைக்கு. இது எந்த ஊர்லயுமே கிடையாது. சிவனே வந்து மதுரையில வந்து மனம் முடிக்கிறாரு. அது அம்பாள் வந்து நம்ம மதுரை மண்ணு, மதுரை அரசியல். அதனால சுவாமியை மனம் முடிக்காங்க. மீனாட்சி அம்பினுடைய சிறப்பை நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடந்துரும். போன வருஷம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் திருமணம் ஆகணும் வேண்டி இருந்தேன். வித்தின் 6 மந்த் எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. இந்த வருஷமும் பல பிரார்த்தனையோட வந்திருக்கேன். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேண்டிக்க சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தெரிஞ்சவங்க அனைவரும் வந்து வேண்டிக்க சொன்னாங்க. எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். உலக மக்கள் நன்மைக்காகவும் வேண்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அடுத்த வருஷம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை கலந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் சரடு, பூமாலை, பூக்கள் இது போல நம்ம மீனாட்சி அம்மனுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலையும் அதே போல மங்களங்கள் நடைபெறும். மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் காலையில 5:30க்கு வந்து ரொம்ப கோலாகலமா நடைபெற்றது. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பா உங்க வீட்டிலே நல்லது நடக்கும். கணம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் மீனாட்சி கடைக்கண்களை மீனாட்சி அம்மனுடைய அருளானது நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் தமிழ்செல்வன் சுந்தரமூர்த்தி. சென்னையிலிருந்து வந்திருக்கேன்.